இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க காக்காக்கு சோறு வைக்க போறாங்கப்பா. அந்த காக்காவே நம்ம தான்டா. வா. என்னது நம்ம காக்காவா? இது என்ன புது கதையா இருக்கு? சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடா. என்னத்த நான்வெஜ்ஜா? ஆடியோ மறந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா. அப்படி குட். சரி சரி, இங்க பாரு, உனக்கு பிடிச்ச கறி குழம்பு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடு. உனக்கு காரத்தூக்கலா இருந்தா பிடிக்கும்னு 4 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். நல்ல சுருன்னு இருக்கும், மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? சாப்பிடு சாப்பிடு, வரேன். அம்மா தட்டு எடுத்துட்டு போங்க, மாட்டிக்க போறீங்க. ஐயோ ஆமா ஆமா, நல்ல வேலை. உனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு. டவுட் வந்துற போது கத்தினே போங்க. தட்டு எடுத்துட்டு போக சொல்றதுக்கெல்லாம் அறிவு வேணுமா? என்ன கொண்டு வந்திருக்காங்க? யாரு தலை இவங்க? காலங்காத்தால இட்லியும் மட்டன் குழம்பும் காக்காக்கு கொண்டு வந்து வச்சுன்னு போறாங்க. என்ன நடக்குது இங்க? விருந்துதான், வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வைக்க முடியாதுல்ல, அதான் வெளியே வச்சுட்டு போயிருக்கு. இது விருந்து இல்ல, திருட்டு. டேய், பின்ன எந்த வீடா இருந்தாலும் உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டாதான் மரியாதை. இப்படி கொல்ல பக்கம் யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுவும் கத்தினு வேற வராங்க. இதெல்லாம் என்ன? இது எப்படி விருந்தாகும்? டேய், இது இந்த வீட்டுல ஒண்ணும் புதுசு இல்லடா, வழக்கமா நடக்கிறது தான். வழக்கமா நடக்கிறதா? இந்த வீட்டுல காக்கான்னு பேர் வைக்காத ஒரே காக்கா நான் தான். பல வருஷமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்பா இப்பதானே குடும்பத்தோட பிரச்சனை? இப்பதானே வேலைக்கு இருக்க? ஆரம்பத்துல இருந்தே எனக்கு எங்க அப்பாவுக்கும் ஆகாதுடா. அடிக்கடி சண்டை போட்டு என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. அப்ப எங்க வீட்டுல அத்தை 3 நேரமும் காக்காக்கு சோறு வைக்கும். இவ்வளவு ஏன், இந்த காக்காக்கு டீ, காஃபி, மிக்சர், முறுக்கு, ஸ்நாக்ஸ்னு எல்லாமே வைக்கும். மிச்சர் ஸ்நாக்ஸ் எல்லாமா? ஆமா. ஒரு மாதிரி வினோதமான குடும்பமாகறீங்களே. சாப்பிடு. சரி, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு, சாப்பிடலாம் வா.